அழகான மேக்கப் பாக்ஸ் அவர் யூஸ் பண்ணது வீட்டில் விட்டு அவர் போயிட்டார் அவ்வளோதான். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் எத்தனையோ வருஷத்துக்கு. இவ்வளோ வருஷம். ஆமாம், என்னைக்காவது எடுத்துட்டு போவேன். ஷூட்டிங் போகிறோம் கொண்டு போவீங்க? கொண்டு போவேன். அது பத்திரமா கொண்டாந்து வீட்டில் வச்சிருவேன். நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த கண்ணாடி வந்து ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட சென்டிமெண்டான பொருள்? என்கிட்ட நிறைய கண்ணாடிகள் உண்டு. என்னன்னு கேட்டாக்கா எங்க வீட்டுக்காரோடைய கண்ணாடி வச்சிருக்கேன். இன்னும் யூஸ் பண்ண கண்ணாடி இது. எங்க வீட்டுக்காரர் யூஸ் பண்ண கண்ணாடி. அதே மாதிரியே இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணாம மேக்கப் போட மாட்டேன். என் புருஷனுடைய ப்ரஷ். அது சின்ன ப்ரஷ் தான். நீங்களும் அதை யூஸ் பண்ணிப்பீங்க இப்போ? ஆமா, ஐப்ரோஸ்க்கு. அது நான் ஐப்ரோ பண்ணாம அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாம போகவே மாட்டேன் ஷூட்டிங்க்கு. லேடி ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு சில்க் சுமிதா கூட எடுத்த படம். அவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதில் அப்பாவும் சில்க்கும் ரொம்ப ஆக்சுவலாக க்ளோஸ். ஏன்னா அப்போ வந்து பந்தாமரை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தமிழ் வராது அவ்வளோவா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த படத்துக்கும் அவங்க வந்து இது பண்ணாங்க. தலக்கோனா ஃபால்ஸில் வந்து இந்த ஷூட் நடந்துச்சு. நானும் போயிருக்கேன். ஃபுல்லாக தெலுங்கு மூவி அது ஆக்சுவலாக. ஸோ அவர் தெலுங்கு கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்து தெலுங்குலாம் வந்து பேசி பேசி பழகி பண்ணது. இது ரொம்ப ஃபேமஸ். இது நண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மகேந்திரன் அங்கிளோடது. பால் மகேந்திரா சார் எடுத்தது இந்த ஃபோட்டோ. மோஸ்ட்லி அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு தெரியல அந்த காம்போ, பெரிய காம்போ. இந்த ஃபோட்டோ தான் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா உம்முன்னு தான் இருப்பார். இல்லை லைட்டாக இல்லை. ஆமாம், சிரிக்க மாட்டார். சிரிச்சு எதுலையுமே பார்க்க மாட்டீங்க. அதில் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கல்யாணம் வந்து அது வந்து திருவேற்காட்டில் நடந்த கல்யாணம். அதில் கூட லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல், புன்முறுவல் இருக்குல்ல ரெண்டு பேரும். இல்லைன்னா அம்மா அடிச்சிருவாங்க போல இருக்கு இல்லையா? இல்லையா? ஐயோ, அவங்க வராங்க. ஐ டோன்ட் நோ. யூ டோன்ட் நோ. சூப்பர். ஸோ இது அம்மா வந்து தனியாக தான் எப்பவுமே இருப்பாங்களாக்கா? ஆமாம், அவங்களுக்கு வந்து ஷீ நீட்ஸ் அ ப்ரைவசி. அது என்னென்னா மற்றவங்களை யாரையும் தொல்லை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். எஸ், ஃபைனலி தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கௌசல்யா செந்தாமரை அவர்கள். சரி, எப்படி, அதாவது நீங்கள் அழகு பயங்கரமாக அப்படியே ப்ராப்பராக இருப்பீங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ டென்ஷன் ஆகாது. இருங்க, நான் கேள்வியே கேட்க முடியல, எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஆனாலும் இவ்வளோ அழகாக எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு? நீங்கள் சொன்ன உடனே போய் ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அந்த கற்றுக் கொடுத்தது எனக்கு வந்து எம்ஜிஆர் நாடக மன்றம். அவர் தான். வாவ், சூப்பர். ஸோ பாருங்க, நான் சொன்ன கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ரெடி ஆகி வந்துட்டாங்க. சூப்பர். ஸோ இது என்ன அம்மாவுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா? பேர்ட்ஸ் பிடிக்கும். அது அப்பாவோட ஸ்லிப்பர். அது அவர் யூஸ் பண்ணதில்லை, மோஸ்ட்லி வந்து ஷூட்டுக்கு யூஸ் பண்ணது. அது ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கும். அந்தமான் அப்படின்னு ஒரு அந்தமான் காதலின்னு ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் அப்போ வாங்கிட்டு வந்தார் அப்பா. ரோஸ்வுட்னு சொல்லிட்டு பேர். அது வந்து அத்தனை வருஷமாக இருக்குது. அதே மாதிரி கண்ணாடிலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்ணாடி இருந்துச்சு. அப்பாவுக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும்.